வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல ட்ரை சன்னா மசாலா பண்ண போறோம். இது நல்லா கமகமன் வாசனையா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். சன்னாவை மட்டும் ஊற வச்சிட்டோம்னா ட்ரை சன்னா மசாலாவை நம்ம ரொம்ப ஈஸியா வேகமா செஞ்சு முடிச்சிடலாம். இது சாம்பார், ரசம், தயிர் சாதம், அது தவிர வெரைட்டி ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் சன்னாவை 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கொட்டிட்டு மறுபடியும் 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த குக்கர்ல ஊற வச்ச சன்னாவை சேர்த்திருக்கேன். இது கூட 3/4 டீஸ்பூன் சால்ட், 3/4 கப் தண்ணி. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல 5 விசில் வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃபிளேம்ல 5 விசில் வந்துருச்சு. நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வேக வச்சுக்கணும். இப்ப இத தண்ணியோடய எடுத்து வச்சிருங்க. இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ரெண்டும் பொரிஞ்சதும் கொஞ்சமா கல்பாசி, அடுத்து கறிவேப்பிலை, 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், கூடவே 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் லைட்டா வதங்கினதும் நான் தாளிக்கிறதுக்கு சோம்பும் கல்பாசியும் சேர்த்திருக்கேன். நீங்க விருப்பப்பட்டா கொஞ்சமா பட்டையும் கிராம்பும் சேர்த்துக்கங்க. சேர்த்த வெங்காயம் லைட்டா கலர் மாதிரி வதங்கி இருக்கு. இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துட்டு பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அடுத்து இதுல ஒரு மீடியம் சைஸ் தக்காளிய பொடியா கட் பண்ணி சேர்க்கிறேன். தக்காளி லைட்டா வதங்கினதும் இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொண்டக்கடலை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு. இதுல கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். பச்சை வாசனை போனதும் நம்ம வேக வச்ச சன்னாவை தண்ணியோடய சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃபிளேம்ல வச்சிருங்க. மசாலாவோட சேர்ந்து நல்லா தண்ணி எல்லாம் வத்தி வெந்து வரட்டும். சேர்த்த தண்ணி எல்லாம் வத்தி ஓரளவு ரெடி ஆகி வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வெந்ததுன்னா சரியா இருக்கும். மூடி வச்சிடலாம். தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டா வச்சு நம்மளுடைய ட்ரை சன்னா மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கடைசி அதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா கமகமன் வாசனையா ட்ரை சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.